عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தலைப்பின் கீழ் ரமலானில் செய்ய வேண்டிய நல்ல அமல்களை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இன்றைய அமர்விலே துஆ மற்றும் பாவமன்னிப்பு கேட்பது என்ற இந்த அம்சத்தை நாம் அறிய இருக்கின்றோம். துஆ கேட்பது ரமதானிலே ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக அவசியமான விஷயமாக மிக பெரிய ஒரு அமலாக இருக்கின்றது. துஆ அல்லாஹ்விடத்திலே இம்மை மறுமைக்காக நாம் கேட்க வேண்டும். மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நாம் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் அத்தியாயம் அல் பக்ராவுடைய வசனங்கள், நோன்பை பற்றி பேசக்கூடிய வசனங்களை நாம் கவனித்துக் கொண்டே வரும் பொழுது 183வது வசனத்திலே அல்லாஹ் நோன்பை குறித்து சொல்லிக் கொண்டே வருகின்றான். அதற்கு அடுத்து 84, 85, 86வது 186வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவை பற்றி, நோன்போடு அல்லாஹ் துஆவை பற்றி இணைத்து சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியான் என்னை பற்றி நபியே கேட்பானே என்றால் அவரிடத்திலே சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் சமீபத்தில் இருக்கின்றேன். உஜீபு தஅபத தாஇ இதா தஆன், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர் பிரார்த்திக்கும் போது அதற்கு நான் விடையளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதுன், அவர் என்னையே அழைக்கட்டும், என் மீதே நம்பிக்கை கொள்ளட்டும், என்னையே நம்பட்டும், அவர் வெற்றி பெறுவார், நேர்வழி அடைவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சிலோகித்து சொல்லுகின்றான். ஆக நோன்புடைய வசனங்கள் அடுத்து அல்லாஹ் துஆவுடைய வசனத்தை இங்கு சேர்த்திருப்பது நமக்கு என்ன சொல்கின்றது என்றால், நோன்பு காலத்திலே நாம் துஆவுக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆவிலே ஈடுபட வேண்டும். குறிப்பாக நாம் இஃப்தார் செய்யக்கூடிய அந்த தருவாயிலே அல்லாஹ்விடத்திலே துஆவை கேட்க வேண்டும். இன்னும் சஹர் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இவ்வாறு சொல்லுகின்றான், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், வாய்மையாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி வணங்கக்கூடியவர்கள், செலவு செய்யக்கூடியவர்கள், இன்னும் இரவு நேரத்திலே சஹருடைய நேரத்திலே பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் குறிப்பாக சஹருடைய நேரத்திலே பாவமன்னிப்பை கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸிலே வருகின்றது, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யன்ஸிலு ரப்புனா, நம்முடைய இறைவன், குல்ல லைலத்தின் இலஸ் ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர், ஒவ்வொரு இரவிலும் அதனுடைய கடைசி பகுதி எஞ்சி இருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய இறைவன் இறங்கி வருகின்றான், கீழ்வானத்திற்கு வருகின்றான். சுப்ஹானல்லாஹ், வந்துவிட்டு சொல்கின்றான், மய்யதுஊனி, என்னிடத்திலே துஆ கேட்பவர்கள் இல்லையா, ஃபஅஸ்தஜீப லஹ், நான் துஆவை ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கு பதில் அளிக்கிறேன். மய்யஸ்அலுனி, என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, ஃபஅதிய, அவருடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன். மய்யஸ்தக்ஃபிருனி, என்னிடத்திலே பாவமன்னிப்பு கூறக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, ஃபஅக்ஃபிர லஹ், அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக நாம் இரவு நேரத்திலே, குறிப்பாக அந்த இரவினுடைய கடைசி நேரத்திலே, அதாவது சஹருடைய நேரத்திலே நாம் துஆக்களில் ஈடுபட வேண்டும். ஆக ரமலானுடைய மாதம் இது துஆவினுடைய மாதம். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்கள், ரமலான் வருகின்றது என்றால் நாம் தயாராக இருக்க வேண்டும், ரமலானுக்காக தயாராக இருக்க வேண்டும். ரமலான் வந்துவிட்டால் அந்த ரமலானை அடைந்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் அதிக கவனமாக இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் எந்த விஷயம் சொல்லப்பட்டதோ, ரமதானிலே அதிகமாக துஆக்களை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்புகளை தேட வேண்டும். ஆக இந்த சிறப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.